வரானே. காலையில இவனால 5 கிலோமீட்டர் ஓட வேண்டியிருக்கு. கடை வாங்கினேன் போனா ஓட்டப்பந்தயத்துல சேருங்க, கப்பு வாங்கிடலாம். ஐயோ, இந்த ஊருக்குள்ள மொத்தமே 4 தெரு தானே இருக்கு. இதே ஒரு மனுஷன் எத்தனை தடவை சுத்தி வரலாம். டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அடே, ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். உனக்கு கிடைக்குதுல்ல? ஆமா, கொஞ்சம் என்ன பார்த்தா இருக்கு. ஐயோ, டேடே குடலெல்லாம் வேலை வருதுடா. ஈர குடலாம் பிதுங்குதுடா எனக்கு. அத்தா, என்ன பொழப்பு தான் இது? 4 பன்னிக்குட்டி வாங்கி தாயா, வச்சு காசை மறைச்சு தரேன். இவனுக்கிட்ட இந்த கொட்டையும் பட்டையும் காட்டி அமைச்சு காசு கொடுக்கறதுக்குள்ள உசுரே போயிருது. எத்தனை ஊர் பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. தமிழக வெற்றி கழகம் எனும் ஏயா எப்ப பார்த்தாலும் கேக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? ஒரு மாபெரும் கட்சியை தொடங்கி இன்று 3ஆம் ஆண்டில் நினைக்கும் போது இப்பவே கண்ணுல தண்ணி முட்டிக்கிட்டு வருது. கண்ணுல தண்ணி தானே வரும், பின்ன மூத்திரமா வரும். இன்று ஊரெங்கும் ஒரே சத்தம், அது வெற்றி தலைவரின் விசில் சத்தம். வேண்டும் என்ற நோக்கத்தை கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. இறுதியான ஒரு நிமிஷம். गाइस, அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது गाइस. சொன்னா புரியுது. கடந்த 2 ஆண்டுகள் எப்படி நகர்ந்தன என்பது நமக்கே தெரியவில்லை. உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? எனக்கே தெரியாது. பேச வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி. என் பேர் பானு. எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு என் மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆயிட்டேன். பெண்கள் இவ்வளவு தைரியமா பேசுறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தம் பெண்களுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், அப்படிப்பட்ட பங்களிப்பு அது. எங்களுக்காக இல்லைனாலும் பெண்களோட பாதுகாப்புக்காகவும் இந்த முன்னேற்றம் இன்னும் அதிகமானதுக்காகவும் நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா. இது ஒரு கட்சி, இதுக்கு ஒரு தொண்டனுங்க. இப்படி ஒரு மோசமான கூட்டத்தை நம்ம பார்க்க போறதே இல்ல, பார்க்கவும் மாட்டோம். 3ஆம் ஆண்டு தொடக்க விழா ஒரே மந்திரம் தான், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். முதல்ல கலை அரங்கம். கடலது சகலமும் உனதருள் கருணையில் எழுவது வருவா. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடிய பொட்டு வாழ்க. என்ன உங்க கலதுகளை சேர்த்து போட்டா? ஓ, குரலி வித்தையா? தொட்ட பெட்ட ரொட்டு மெல்ல முட்டை பரோட்டா, நீ தொட்ட கொள்ள சிக்கன் தரட்டா. தளபதி தளபதி வாழ்க, நம்ம வெற்றி கொடி. டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், ஆட்டம் ஆடி கதைகள் சொல்லுவேன். இதுனா போலீஸ் ஸ்டேஷன்ல பைத்தியர் ஆஸ்பத்திரியா? மச்சான், உள்ள நிறைய பைத்தியம் வாய சம காமெடியா இருக்கு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி விட்டுருவான். காக்காவலி மாதிரி இருக்குது, அதுவும் அண்டங்காகா வலிப்பு. கண்ணால குத்தாத நீ என்ன. ரொம்ப சந்தோஷம். தலைக்கணத்தில் ஆடும் தலைவர் அல்ல, தமிழுக்காக ஆடும் தலைவர் எங்களுடைய வெற்றி தலைவர் அவர்கள். நீ இல்ல, வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. நம்ம கட்சியினுடைய 2வது ஆண்டு விழா. போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே. அது என்னது, இந்த இப்ப ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. அதாவது 3rd இயரோட தொடக்க விழா. கட்சி ஆரம்பிச்சு இன்னையோட 3 வருஷம் ஆச்சு. இதுவரை மக்களுக்கு என்ன பண்ணிருக்காரு விஜய்? இப்படிலாம் கேப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் எங்க தலைவர் எதுவுமே பண்ணல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சியா
நம்ம வளர்ந்து இருக்கிறோம். எங்க எங்க விஜய் அரசியலுக்கு வந்து 3 வருஷம் ஆகுது. இந்த 3 வருஷத்துல விஜய் என்னென்னலாம் பண்ணிருக்காரு, எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாமா? அதாவது விஜய் கட்சி ஆரம்பிச்சாரு, அப்புறம் மாநாடு போட்டாரு, 10 நிமிஷம் பேசினாரு, அப்புறம் ஒரு மாநாடு போட்டாரு, 10 நிமிஷம் பேசினாரு, அப்புறம் பரப்புரைக்கு போறேன்னு கிளம்பினாரு, 10 நிமிஷம் பேசினாரு, அப்புறம் 41 பேர் சாகிறதுக்கு காரணமா இருந்தாரு, அதுக்கப்புறம் 10 நிமிஷம் பேசினாரு, அவ்வளவுதான். இந்த 3 வருஷத்துல விஜய் பேசின மொத்த ஸ்பீச்சையும் கூட்டினா கூட 1 மணி நேரம் கூட வராது. 3 வருஷத்துல 1 மணி நேரம் மட்டுமே அரசியல் செய்த ஒரே அரசியல் தலைவர் விஜய் மட்டும்தான். அப்புறம் என்ன, மைக்க பிடிச்சாச்சு, வெடியை கொளுத்தி போட்டுருவோமா? ஏன்டா நீங்க தானே கட்டைய கேட்டீங்க? கட்டைய நான் இவன்ட்ட கேட்டேன்டா. என்கிட்ட கேட்டீங்களோன்னு நினைச்சேன். இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல திருவள்ளுவர் இருந்திருந்தாருன்னா வகுந்து விடுவேன், எழுத்தாணியை தங்கிலே குத்தி விடுவேன். செல்லுங்கள் தோழர்களே. சார், எந்த சின்னத்துக்கு சார் ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க. விசில் சின்னத்துக்கு தான். கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் த இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஆனால் டைம் இல்லை, நான் கிளம்ப. ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா. ஏய் விஜய், வீட்டு விட்டு வெளியே வா. தேனிக்குள்ள இவ்வளவு ரோசமா? வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எல்லாம் இருக்கா? இப்படி எல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி அது தோணுதுன்னா, ஐயோ இவங்க ஒவ்வொரு வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு விஜயும் இவங்க கூப்பிடுற மாதிரியே எனக்கு தோணுது. சார் என்ன தேடுறீங்க? இல்ல, இந்த காமெடி எங்க இருந்து வருதுன்னு தெரியும். காமெடி மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால பொறுங்க பாஸ், வருவாங்க, முறையா வருவாங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு ஓட்டர் ஐடிய கையில எடுத்துக்கிட்டு காலையிலேயே வந்து நிப்பாங்க பாருங்க. இதோ பார், அறிவை மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும், ஆயுதத்தை பயன்படுத்தக்கூடாது. அன்னைக்கு தெரியும் பாருங்க, ஏண்டா இந்த விஜய கூப்பிட்டோம்னு. அடங்கொம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் எங்க வேணும்னாலும் வந்து ப்ரூவ் பண்றேன். விஜய்க்கு அரசியல்ல ஒரு மண்ணும் தெரியாது. விஜய் ஒரு அரசியல் தற்குறி. ஓகே ஓகே, கூல் டவுன் கூல் டவுன். இதுக்காக ஏன் டென்ஷன் ஆவற? ஸோ இப்படி பேசினா உடனே இவரு நான் சினிமாவா இது அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க. பஞ்சு டைலாக்கா பேசுற நீ, என்ன பெரிய பருப்பா? எவ்வளவு இன்ஜின் வந்தாலும் இந்த டப்பா இன்ஜின், ஓட்டை இன்ஜின் நம்ம டிவிக்கு தான்ன்றத மக்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கே சிரிப்பா இருக்கு. இன்னொன்னு, அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி நம்மளுடைய விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட வைக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. நம்ம சின்னம் சின்னம் உங்கள் சின்னம் மடக்கூதி மடக்கூதி மடக்கூதி. மற்றதெல்லாம் மக்களோட சேர்ந்து நான் பாத்துக்கிறேன். தள்ளி கிழிச்ச காத்துல தள்ளிக்கிட்டு இருக்க. நம்மள பார்த்து யாரு விசில் அடிச்சாங்க குஞ்சுன்னு சொல்லிடக்கூடாது. பெரிய சந்தோஷ் நாராயணன் இந்த ட்ரம்பட் பிட் இல்லாம படத்துக்கு மியூசிக் போட மாட்டார். இது இருந்தா தான் யூஸ் பண்ணுவேன். இப்ப எப்படி ஊதுவ? இத மாட்டியே ஊதுங்கடா தம்பி. அதெல்லாம் இருக்கட்டும், இது யார் விக்கிறது? யாரு யார் அந்த நிக்கிற? டேய் ஓடாத ஓடாத ஒப்பம் ஓடாத. டேய் பிபியா விக்கிற பிபி மாவன. இன்னொரு வாட்டி ஏரியா பக்கத்து உன்னை பார்த்தேன். ஜெயின் சங்கர் கூட்டம் அதிகமா இருக்கிற இடத்துல சங்கரியா இருப்பான். நல்ல வருமானம், ஆனா 5000 தான் கெடுதான். இவன் பரிசு பாஸ்கர் மாசம் 2000 கெடுதான். இவன் நைட் ராஜா வீட்டுல கொள்ளடிக்கான். இவன் பெருமாள் கஞ்சா விக்கான். அவன் 5000 தான் கெடுதான். நம்ம கண்ணர் கம்லா கட்ட பஞ்சாயத்து அவன் ஒரு 4000 கெடுதான். அதான் மண்ணா, அதேதான். ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா? படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.